அக்பர் சக்கரவர்த்தியோட பையன்தான் சலீம். அவரு போர் பயிற்சியெல்லாம் முடிச்சிட்டு அரண்மனைக்கு திரும்பி வர்றாரு. வந்தவர் அரண்மனையில இருந்த அனார்கலிங்கிற பொண்ணை பார்க்கிறார். அவ ஒரு நடனக் கலைஞர். அவ பேரு அனார்கலினா, அதுக்கு அர்த்தம் மாதுளம்பூன்னு சொல்வாங்க. சலீமுக்கு அவளை பார்த்தவுடனே மனசுக்குள்ள ஒரு ஆழமான காதல் வந்துருது. அனார்கலியும் சலீமை உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அரண்மனை பூங்காவுல ரகசியமா 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு மன்னர் குடும்பத்து பையன் ஒரு சாதாரண நடன பொண்ணை காதலிக்கிறது அந்த காலத்துல பெரிய குறைபாடா பார்க்கப்பட்டது. இந்த காதல் விஷயம் அக்பர் சக்கரவர்த்திக்கு தெரிய வந்தவுடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ அரச வாரிசு, இந்த உறவு சரியில்லைன்னு சொல்லி அவங்க காதலை எதிர்த்தார். சலீம் தன்னுடைய காதலை விட்டுக் கொடுக்கவே இல்லை. அவரு தன் காதலுக்காக தன்னோட அப்பாவை எதிர்த்து போருக்கே கிளம்பி போனார். கடைசியில தன்னோட காதலால சலீமுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சு அனார்கலி ஒரு தியாகம் பண்ண முடிவெடுத்தா. அக்பரோட ஆணைப்படி அனார்கலிய உயிரோட ஒரு செங்கல் சுவருக்குள்ள வச்சு பூட்டிட்டதா சொல்றாங்க. இந்த கொடூரமான முடிவை பார்த்து சலீம் ரொம்பவே மனமுடைந்து போயிட்டார். அப்புறம் அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர்ங்கிற பேர்ல சலீம் மன்னரானார். ஆனாலும் தன்னுடைய காதலி அனார்கலியை அவர் மறக்கவே இல்லை. அவளோட ஞாபகமா லாகூர்ல ஒரு அழகான கல்லறையை கட்டி தன்னுடைய பிரியத்தை அங்கே பதிவு செஞ்சார்.